ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பிரிச்சுவல் லார்ட் ஆஃப் சாஸ் எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ அவன் இருக்கிற காலேஜை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான், எதுக்காக வந்து நீ இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் எதுக்கு க்ளீன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறான், நீ எதுக்கு அவனை இப்படி பேசிகிட்டு இருக்க, அவனும் ஸ்டூடெண்ட் தானே, உன்னை ரூம்மேட் தானே, அவன்கிட்ட கொஞ்சம் பொலைட்டாக பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் வந்து, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல, எனக்கு தேவையான ஃபுட்டை போய் நீ ஒழுங்காக வாங்கிட்டு வா, அந்த ரெட் ஹேபிட்டோட லெக்கை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவும், அது காலேஜ் ரூல்ஸ் படி வந்து தப்பு, நம்ம ஈவினிங் போகவே கூடாது எங்கேயுமே வெளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ போகலின்னா வந்து உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இன்னொருத்தர் வந்து, கொஞ்சம் மணி இருக்கும், அதை வேணால் நீ யூஸ் பண்ணிக்கோ உனக்கு சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து, கேட்டதுக்கு நன்றி, ஆனால் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவன் சொன்னபடியே வந்து அந்த மீட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ யாரோ வந்து வர மாதிரி இருக்குது. அவனோட ஒரு சின்ன வயசு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கே வரான். ஷூ நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஆனால் அவள் வந்து, என்கிட்ட வரவே வராத, உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல, நீங்கள் கண்ணிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து வந்து சொல்கிறான். என்ன திரும்ப என்னால் சொல்ல முடியாது, உனக்கு நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, திரும்ப நீ என்னை மீட் பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து யாரோ வந்து எட்டி மிதிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா, இப்போது ஷூ வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஹாங் தான் வந்து வரான். அவன் வந்து சொல்கிறான், உனக்கு சொன்னால் புரியலையா, எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்னோட லவரை வந்து நீ வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இங்கே எதுக்காக வந்தேன் தெரியுமா, இந்த உதவாக்கரை இங்கேருந்து நான் வந்து அனுப்புறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எனக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறான். உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்ம ஷூ வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறான். பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க, இவன் ஒரு உதவாக்கரை கல்டி விஷயம் லூசர் இவன், ஆனால் இவன் வந்து ஷூவோட சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருந்தான்னு நினைக்கும் போது இவனுக்கே ஒரு மாதிரி இருக்காது, இவனும் அந்த பொண்ணையும் போது கமெண்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஷூ உடனே வந்து, எனக்கு பயமாக இருக்குது, இவனை பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது கேட்டவுடனே வந்து, சரி ஓகே, நான் இன்றைக்கி உனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸை கொடுக்க போகிறேன், நான் இன்றைக்கி இவன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், இதோட வந்து என் லைஃப் முடிய போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ யாரோ வந்து அந்த சோடை பிடிச்சி தூக்கி வீசிடுறாங்க அங்கே. அவனும் பறந்து போய் கீழே விழுந்து வாங்கிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, யார் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான். இவன் உடனே வந்து, மாஸ்டர் என்ன வந்து உங்கள் அப்பா தான் வந்து அனுப்பியிருக்காங்க, நீங்கள் ஆன்ஷியன் ஃபேரிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, நான் என்னோடய அப்பாவை மீட் பண்ணதே கிடையாது, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து 10 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோனை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. நான் கொடுத்த இந்த 10 மில்லியனை வச்சு நீ நல்லாவே ட்ரைனிங் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோட எம்பரரை வந்து நீ தான் வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு நம்பவே முடியல. திடீர்னு என்னோடய லைஃப் வந்து இவ்வளோ நல்லா மாறணும் என்னால் நம்பவே முடியலையே. இங்கே தியான்ஃபேங் சிட்டிலேயே வந்து நான் தான் ரொம்பவே வந்து பணக்காரன். இந்த சிட்டியை வந்து என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹாங் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரான். உடனே வந்து நம்ம யூ வந்து பார்க்குறான். யூலாங் இவன் பேர். இவன் வந்து பார்த்தோன்னே அவன் பயந்து கீழே விழுந்துறான். நம்ம ஷூ வந்து நம்ம ஹீரோவை பார்த்து திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு சொன்னால் புரியாதா, நீ எல்லாம் ஒரு உதவாக்கற அப்படின்னு சொன்னோடனே, இங்கே யூ வந்து, எவ்வளோ தைரியம் தான் என்னோட மாஸ்டரையே வந்து இன்சல்ட் பண்ணுவேன், நீ இன்றைக்கி சாகதா போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இவ ஒரு நான்சன் ரோல் ரிலமில் இருக்கிறவ, இவ ரொம்பவும் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும், அவளை விட்டுரு, அவள் எதுவும் யூஸ் கிடையாது, அவளை கொன்னாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் வந்து முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் உன்னை பார்க்கக்கூட விரும்பலை, நீ என் கூட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஹாங்கை பார்த்து, இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டவனே, அவன் வந்து, நான் ஒரு டாக், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அவனை சுற்றி எல்லாமே வந்து ஈவலாக தான் இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவனும் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் கோரை வந்து அழிச்சிடறான். இவ்வளோ நாள் அவன் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண எல்லாமே வந்து இன்னையோட அழிஞ்சுது, ஃப்யூச்சரே அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. சரி, இங்கே சுற்றி நிற்கிறவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். இதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருமே கீழே விழுந்து, சூத்தியான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே, சரி ஓகே வாங்க நம்ம போகலாம், மற்றவங்கள புள்ளி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து சொல்கிறான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.